யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வெந்தய கீரையை போட்டு அடை. அதாவது இந்த நாளில் குளிர்ச்சியாக சாப்பிட்ணும். வெந்தயக்கீரையெல்லாம் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு இந்த சின்ன கட்டு வெந்தயக்கீரை கிடச்சாலும் சரி, இல்லை பெருசாக இருக்கிற கீரை கிடச்சாலும் சரி, வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணி அடை பண்ணுங்க. அது ரொம்ப குளிர்ச்சி. வெந்தயக்கீரை சாம்பார் பண்ணிக்கலாம், குழம்பு பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் சாப்பிட்றதோட நீங்கள் அடையோடு சேர்த்துட்டு ஒரு ஈவினிங் டிஃபன் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு மேட்சிங்காக நம்ம பண்ண போகிறது ஒரு அவியல். ஜென்ரலாக சாப்பாட்டுக்கு நம்ம பண்ணுற அவியலில் நிறைய தேங்காய் இருக்கணும் அண்ட் திக்காக இருக்கணும். அது அதோட கன்சிஸ்டன்சியே திக்காக இருக்கும். பட் இந்த அடைக்கி பண்ணுற அவியல் கொஞ்சம் லூஸாக தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்பலாம் தேங்காய் அதுக்கு வேண்டாம். ஜஸ்ட் நான் இதை எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இல்லை கரிகாய் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, ஒரு முருங்கைக்காய், 2 கேரட், ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ், புடலங்காயில் 1/2 புடலங்காய் போட்டேன். இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதில் கரிகாயும் அதே மாதிரி நிறைய வச்ச நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். அதேமாதிரி வாழைக்காலையோ இல்லை உருளைக்கிழங்குலையோ ஒரு 1/2 போட்டேன்னா போதும். உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, இல்லை வாழைக்காய் போட்டுக்கிறேன்னா வாழைக்காய் போட்டுக்கோங்க. எது இருந்தாலுமே ஒரு 1/2 போட்டு, நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. 1/2 தான் போட்டிருக்கேன் நானும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் இது என்னன்னு கேட்டேன்னா, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கரிசி, ரெண்டும் ஒரே டம்ளரில் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்துன்னா 1 டம்ளர், ஏதாவது இட்லி அரிசி. புழுங்கரிசின்றது நான் ஒன்றே சாப்பாட்டு அரிசின்னு நினச்சிக்காதீங்க. இட்லி அரிசி, இட்லி புழுங்கரிசி இருக்கு இல்லையா, அது 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர், ரெண்டுமா எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 4 பருப்பு வரணும். 4 பருப்புன்னா 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. அது அப்படியே ஃபுல்லாக திருப்பி அந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா இது 4 போட்ட கேடு ஃபுல்லாக ஆகிடும். அப்படியே அந்த மாதிரி 4 சேர்ந்து தான் 1 டம்ளர், 4 பருப்பும் சேர்ந்து தான் 1 டம்ளர். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டே ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 மிளகா அதையும் சேர்த்து போட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு 2 ஹவர்ஸாக. இதை நம்ம இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்ததுக்கப்புறமா இதில் உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெந்தயக்கீரை நிறைய நறுக்கி இதில் போட்டு இதை அப்படியே நம்ம வாக்கலாம். இதுக்கு வெங்காயம் வேணுமா அப்படின்னு கேட்டேன்னா, இதோடு கூட வெங்காயம் நறுக்கி போட்டுக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் சௌகரியம், நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வெந்தயக்கீரை மட்டும் நிறைய போட்டு தான் வாக்குப்பேன். வெங்காயம் அதோட சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காதுன்னு கிடையாது. நீங்கள் சேர்த்து போட்டு வாத்துக்கிறேன்னா வாத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறுமை வெந்தயக்கீரை மட்டும் போட்டு அடையும் அவியலும் தான். அவியலுக்கு வேணுங்கிற கரிகாயை மட்டும் நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு வேக விடலாம். தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இந்த கரிகாய் நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விட்டுடலாம். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். அட் த சேம் டைம் அரைக்கிறதுக்கு, இந்த அவியலுக்கு அரைக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வந்துடலாம். நான் தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு கரண்டி தயிரை விட்டு இதை அரைச்சி வந்துடுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு கரண்டி தயிர் அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி வந்துடலாம். எதுவும் அரிசி மாவு எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய், 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் ஒரே ஒரு கரண்டி தயிர். ஏன்னா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி தயிர் விட்டுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டு அப்படியே அரைச்சிடுறேன். ஸோ அவியல் நல்லா வெந்தாச்சு. கரிகாலாம் நம்ம அரைச்ச இந்த விழுதும் இருக்குது. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ஜென்ரலாக அவியலுக்கு நல்லா கொஞ்சம் கரக்கரன்னு தேங்காய் அரைச்சிக்கோங்க, கெட்டியாக அரைச்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அது இந்த தயிர் போரல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது அடக்கி வர அவியல் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அது அதேமாரி எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் நல்லா பச்சை எண்ணெயாக விடணும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். இன்னும் இப்போது கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரே ஒரு கொதி வாங்கிட்டு இறக்கிடலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்கவும் வேண்டாம், ஏன்னா நம்ம மாவெல்லாம் போடல, நம்ம ஒரே ஒரு கரண்டி தயிர் விட்டுருக்கோம், அது தெரிஞ்சா மாதிரி போகக்கூடாது, அதுக்கு தான். நல்ல வாசனையான அவியல் ரெடி ஆகிடுது. நம்ம இப்போது அடை ரெடி பண்ணலாம். மாவு அரைச்சின்னு வந்துட்டு ஏதோ இந்த மாவு வெறுமை தான் அரைச்சிருக்கேன், இதில் இன்னும் உப்பு போடல. நல்லா 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். பெருங்காயப்பொடி நல்லா ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். வெந்தயக்கீரை வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். இது எவ்வளோ மாமின்னு கேட்டெல்லாம் ஒரு கட்டு அப்படியே. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. அடைனா கருவேப்பிலை இருந்து தான் ஆகணும், அதுதான் மேண்டேட்ரி. அதெல்லாம் நல்லா வெந்தயக்கீரை அந்த அளவுக்கு உண்டுன்னு போட்டு நீங்கள் பண்ணினேன்னா அடை வாக்கிறதையே அப்படி அவ்வளோ மணமாக இருக்கும். அதேமாரி நான் அடை வாக்கிறது தேங்காய் எண்ணெயில் தான் வைப்பேன். அது ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறவா பாதி ரிஃபைண்ட் ஆயில் பாதி தேங்காய் எண்ணெய் கலந்து வாத்துக்கோங்க. கடலெண்ணெயில் வாக்குறேன்னாலும் உங்கள் சௌகரியம் நீங்கள் வாத்துக்கோங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் அடையை வாத்து பாருங்க, அதுக்கப்புறமா நான் ஏன் சொன்னேன்றது உங்களுக்கே புரியும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லோரும் ரூம் போட்டு யோசித்து பிளான் பண்ணி சாப்பிட்றவா, அது ஆளை பார்த்தாலே தெரியறதில்ல உங்களுக்கெல்லாம். கல்லுக்காயட்டும். ஏன்னா இது உங்களுக்கு அடை கெட்டியாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற இந்த அவியல் இருந்தால் தான் மேட்சிங் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. அதனால தான் கம்மியாக தேங்காய் போடுறோன்னு சொன்னேன். நல்லா பழுமூடாக தேங்காவை அரைச்சிடுங்கன்னு அதுக்கெல்லாம் தான் சொன்னேன் நான். ப்ளஸ் இதில் நம்ம இன்னொன்று கூட பண்ணலாம். வெல்லம் வித் வெண்ணெய், அதாவது நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அந்த நாட்டு சக்கரையோட கொஞ்சம் நல்ல மெல்டட் வெண்ணெயாக எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அடைக்கி வச்சுன்னு பாருங்களேன். ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், அதை சாப்பிட்றதுல நமக்கு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நமக்கு சமைக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம ஏதோ ஒன்று கொட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் சரி, ஏதோ ஒன்று கொட்டிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ நம்ம ஒன்று ரசித்து சாப்பிட்டோன்னா ரசித்து சமைக்கிறதுக்கு வரும். இந்த அடை கொஞ்சம் நல்லா மெல்லிசாவே வரும். என்கிட்டேன்னா நம்ம இதில் வெங்காயம் போடல, வெறும் கீரை தான் இருக்குங்கிறதுனால இது நல்லா மெல்லிசாவே வரும். வெந்தயக்கீரை அடை பண்ணேன்னா மட்டும் எங்கள் காட்டில் எல்லோரும் நல்ல மெல்லிசா கிறிஸ்பாக பண்ணுமா அப்படின்னு வருவா. நானே சொல்லுவேன், இது தோசையா அடையாடா அப்படின்னு. நல்லா இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விடுறேன். முதல்ல இந்த 4 ஹோல்லையும் விட்டுக்கோங்க, அப்புறம் சுற்றி விட்டுக்கோங்க. அதாவது அடையெல்லாம் மட்டும் டயட்டில் கொண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது, நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டேன்னா தான் அடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதையும் நாங்கள் டயட்டில் பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் தான் விடுவோம் அப்படின்னா
அது உங்கள் சௌகரியம். யாருக்காவது வேணும்னா அப்படி பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட விட்டால் தான் அது நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக நல்ல வாசனையாக நல்ல ஜோராக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இதில் 2 சைட்லேயும் எண்ணெய் விடுவா பழைய நாள்லலாம். நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்குறேன்னு இல்லையா, 1.5 ஸ்பூனோட விட்டுருக்கேன் பாருங்க. பழைய நாள்லலாம் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் எண்ணெய் விடுவா. கொஞ்சம் அடைனாலே கையில் தொட்டோன்னா எண்ணெயோடு தான் இருக்கும். அது இதில் அவ்வளோ இருக்காது. நான் 1.5 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன், ஒரு சைடு தான் விட்டுருக்கேன். அதுவும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் மீடியம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. இந்த அடை அவியல் உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெந்தயக்கீரை அடையை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. ரைஸோட அளவு நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளரில் இட்லி புழுங்கரிசி 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளர். அதே டம்ளரில் 4 பருப்பும், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு 4 பருப்புமே போட்டுருங்கோ. 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்து போட்டு. ஏன்னா பயத்தம்பருப்பு போட்டேன்னா தான் உங்களுக்கு இந்த படல் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையும் 4 பருப்பையும் சேர்த்து போட்டு 2 மணி நேரம் மிளகாவத்தோடு சேர்த்து ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெந்தயக்கீரையும் போட்டு பார்த்து பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வெயிட்டிங் உங்களுடைய ஃபீட்பேக்கோசரம். ஏன்னா வெந்தயக்கீரை முருங்கைக்கீரையில் சாப்பிட்ருப்பேன், வெந்தயக்கீரையில் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பேன் எனக்கு தெரியல. பண்ணியிருப்பேலாம் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும், பண்ணாமல் இருக்க மாட்டேன். பண்ணாதவாளுக்கு இது புது ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.